அந்த மாதிரி எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு முரட்டு வைத்தியர், நாட்டு வைத்தியர். அது மாதிரி சார் வந்து நல்ல எனக்கு ஒரு தடவை கால் வலின்னு சொல்லி வந்தபோது சில இது பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. சந்தோஷமாக சொல்கிறேன். எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வச்சுருந்தோம். இதில் என்னென்னா, அந்த டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4-5 கான்ஸ்டபிள்ஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸர்ஸ் எப்படி நம்ம வந்து இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்து விழிப்புணர்வு கொடுத்து அவங்கவுங்களுக்கு மாத்திரை கொடுத்து வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அவங்க வீட்டில் விசாரிக்கும் போது அந்த போலீஸ்காரர்களுடைய மனைவிகள் சொன்னாங்க, சார் அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்ச வலிச்சது சார், நாங்கள் கசாயம் போட்டு கொடுத்தோம், அவர் ஒன்றும் பண்ணாது, நம்ம பார்த்துக்கிறேன்னு சொன்னார், சரியாயிருன்னு சொல்லிட்டு படுத்தார். ஸோ மன தைரியம் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒன்றும் பண்ணாது, பார்த்துக்கலாம்னு ஒரு கேர்லெஸ்னஸ் அப்படி இப்போ சொல்லிட்டு படுத்துட்டாங்க சார், முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் பொண்டாட்டிக்கே தெரியாது நாங்கள் கொடுத்த மாத்திரை, அவங்க மட்டுமே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க. வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கோ குழந்தைகளுக்கு தெரியலை அந்த டேப்லெட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அவருக்கு நெஞ்ச வலிக்குது, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை கொடுக்கணுங்கிறது வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து நாங்கள் அப்போ கொடுக்க முடியலை. ஸோ அவங்க எடுத்து கொடுக்க முடியலை. இந்த மாதிரி சில கவனக்குறைவுகள், இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். அது அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு அந்த டேப்லெட்ஸ் ஒரு 3 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிறது வந்து ரொம்ப முறையாகவும் இருக்கும். நமக்கு வந்து அதை டிஸ்பிரின் ஒரு டேப்லெட்டு, குளோபிடோஜோக்கர்னு ஒன்று, அட்ரோவாஸ்டேஷன் ஒரு டேப்லெட்ஸ், 3 டேப்லெட் அதானே சார். இந்த 3 டேப்லெட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த 3 டேப்லெட்டுமே எல்லாரும் இப்போ நாளாக வச்சுருக்கேன். நாளாக வச்சுருந்தாலுமே அந்த டைமுக்கு என்னால் எடுத்துப்பட முடியாது. எனக்கு வலி வந்ததுன்னா என்னால் எடுத்துப்பட முடியாது. என் மனைவிக்கோ எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த டேப்லெட் எடுத்து போட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே இந்த டிசீஸில் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனக்குறைவும் அந்த ஒரு அலட்சிய போக்கும் தான். இந்த அலட்சிய போக்குனால தான் நம்ம உயிரை இழந்துடுறோம், ஒரு குடும்ப உறுப்பினரை நம்ம இழந்துடுறோம். ஸோ அந்த அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. இந்த நமக்கு அந்த இப்போ வந்து இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வச்சு சரி பார்த்துக்கலாம், டாக்டர் சொல்கிறார் செலவு ரொம்ப வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. இப்போ நிறையா வந்து அரசாங்கங்கள் வந்து நிறையா காப்பீட்டு திட்டங்கள்லாம் அறிவித்து நிறையா நமக்கு வந்து இந்த இதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக நம்மளுடைய பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். அதனால் நீங்கள் வந்து நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு கிராமங்களில் நல்ல நீண்ட ஆயுளோட வாழ்த்தி இந்த மருத்துவமனையினுடைய சேவையை பாராட்டி, அது மாதிரி இந்த நம்மளுடைய நண்பர் பாலகிருஷ்ணனுடைய இந்த ஒரு முன்முயற்சி இந்த பகுதி எல்லாத்துக்குமே நம்ம பரவணும் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் டாக்டர் அரசராஜ் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அவர்களும் இங்கே ஒரு சில வார்த்தைகளை இங்கே மத்தியில் பேசுவார்கள். அவர்களுக்கும் சால்வை அணிந்து கௌரவப்படுத்துகின்றோம். Ada yang barang ambil dia. Ada ambition. Boleh. Apa madri? Super. நான் நடந்துட்டேன்.